நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாக உள்ளவர்களாக இருக்கிறதாமே. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தை நமக்கு அப்படி பிரயோஜனமாக, உபதேசத்திற்கு கடிந்து கொள்ளுதலுக்கு சீர்திருத்தலுக்கு நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அவன் எந்த மனுஷன் இல்லையா, தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் மாற வேண்டும், எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாய் மாற வேண்டும். ஆமே, நற்கிரியை கூட நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆளுநர் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யோவான் 12:13 குருத்தோள்களை இல்லையா, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஒவ்வொரு நாளும் வசனத்தை பாருங்கள். ஆமென். அதில் ஆங்கிலத்திலையும் இருக்கும், தமிழும் இருக்கும். அந்த வசனத்தை படித்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா. ஆங்கிலத்தையும் படித்து கொள்ளலாம், மனப்பாடம் பண்ணலாம் நீங்கள். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், போதுமானவர், ஆளை பாதுகாக்கிறவர், சுகம் தருகிறவர், நீ பேசுகிறவர், எங்களை தைரியப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிறார். உமக்கே மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த ஞாயிறு என்ன ஞாயிறுன்னு சொல்லுவாங்க? எல்லாம் குருத்தோலை அந்த இல்லையா, மற்ற சபைகளில் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதற்காக இந்த குருத்தோலை பிடித்து கொண்டு போவாங்க? இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு கூட பாடணும் நம்ம இல்லையா. என்ன பாட்டு பாடணும் முதல்ல? என்ன பாட்டு? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜா, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். அன்று ஆசரிப்பு கூடாரத்தில் வந்தவர், தேவாலயத்தில் வந்தவர். ஹல்லேலூயா. அவர் மரித்து அடக்கம் 3ஆவது நாள் எழுந்து அவர் பரலோகத்துக்கு அவர் சென்றவர், பரலோகத்தில் நுழைந்தவர். ஹல்லேலூயா. அவரை யார் யார் விசுவாசிக்கிறார் அவருடைய உள்ளத்திலே அவர் என்ன பண்ணிருக்கிறார்? அவர் சொல்லுங்க, உள்ளத்தில் நுழைந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்ம திறக்கும் போது அவர் நுழைகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கதவுகளை, அனாதி கதவுகளே என்னது, உயர்த்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இஸ்ரவேலின் ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே அவர் வருவார். ஆமென். 3:20 என்ன சொல்லுகிறது? 3:20 என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தல சொல்லுங்க. கரெக்ட் சொல்லுங்க. இதோ ஆமென். ஹல்லேலூயா. இதோ வாசற் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் அவன் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அதான் கதவை திறக்கணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் கதவை திறக்கும்படி நம்மை அழைக்கிறார். ஆமென். இன்று ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இந்த இல்லையா சம்பவம் இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி பவனி எருசலேமை நோக்கி அவர் வெற்றி பவனி சொல்லுகிறதை நம்ம 4 சுவிசேஷங்களிலும் நம்ம வாசிக்க முடிகிறது. மத்தேயு 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மார்க்கு 11வது அதிகாரத்தில் 1-10 பார்க்கிறோம். லூக்காவில் 19வது அதிகாரத்தில் அங்கே 29-38 வரைக்கும் பார்க்கிறோம். அதே போல் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அல்லது சொல்லலாம், ஆலையிலே ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். ஆலையிலே சங்கீதம் 118 அதை இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 118 25 நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஓசன்னா என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தையா, கிரேக்க வார்த்தையா? என்னது? இல்லை, கிரீக். ஆமென். ஹல்லேலூயா. கிரீக் வார்த்தை. ஹல்லேலூயா. அது ஓசன்னா, பிரைஸ் காட் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயில இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எங்களை ரட்சியும் கர்த்தாவே. ஆமென். எங்களை ரட்சியும். ஹல்லேலூயா. இதுக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். பிரைஸ் காட், எங்களை ரட்சியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எபிரேயில அங்கே அண்ணா யாவே ஓஷியன்னா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ணா ANNAH YHWH OC HOSHI AHNNA. அமேன். OC அண்ணான் போட்டப்பட்டிருக்கு. அமேன். இப்படியா நம்ம இந்த அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்று உலகம் எங்கும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். குருத்தோலை ஞாயிறை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி நாள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை நாள் இருக்குது அவரு? ஆமென். இந்த ட்ரையம்பிள் என்ட்ரியால் ஜெருசலேம் போகிறார் இல்லையா? நான் அதான் அங்கே ஸ்தோத்திரம், அங்கே வெள்ளிக்கிழமை அவர் மரிக்கப் போகிறார். ஆமென். சிலுவையிலே அவர் மரிக்கப் போகிறார். அது இந்த நாள், அந்த ஞாயிறு, இந்த ஞாயிறுலேருந்து எத்தனை நாள் இருக்குது அவர் மரிக்க போகிறார்? அதை பற்றி தான் அந்த 4 இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து குருத்தோலை ஞாயிலிருந்து இயேசு சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் அவர் அங்கே அப்படியே சுற்றி நடந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாரும் நினைக்கிறார்கள் ஆண்டு நம்மை ரட்சிப்பதற்கு எங்கிருந்து ரட்சிப்பதற்கு? ரோம ஆட்சியிலிருந்து, ரோம எம்பரர் இல்லையா, அந்த சீசர் என்று சொல்லுகிறதான நான் தான் கடவுள் என்று சொல்லுகிற ரோம அந்த அது ஆதிக்கத்திலிருந்து ஆட்சியிலிருந்து எங்களை ரட்சித்து அவர் எங்களை அருமையாக வழி நடத்த போகிறவர், வருகிறவர், எங்கள் ராஜா, அவர் சோத்தரிக்கப்பட்டவர். ஓசன்னா. ஆமென். அவனுடைய நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை ரட்சிப்பதற்காக வருகிறார். ரோம ஆட்சியிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு நற்சாட்சி, நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு வருகிறார். ஏனென்றால் அவர் என்ன வர்ற, அவர் இலவசமாக சாப்பாடுலாம் கொடுப்பார்ல. ஆமென். ஹல்லேலூயா சோதரம். எல்லாருக்கும் என்ன பண்ணுவார்? நல்லா சாப்பாடு கொடுத்து, நல்லா சுகம் கொடுத்தார். நல்லா எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவர் ஆண்டவர் சந்தித்தார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்த ஆண்டவர். ஆனால் இவர் ஆட்சியில் அமர்ந்தார். ஆனால் நம்முடைய பிரச்சனையெல்லாம் தீரும். ரோமர்கள் நமக்கு கொடுக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா கவலைகளும், எல்லா பாரம் எல்லாமே அகன்று போகும் என்று அவர் நினைத்து கொண்டுதான் நம்மை ரட்சிப்பதற்கு அந்த ராஜா நமக்கு வந்திருக்கிறார் என்று அவர் ஓசன்னா என்று பாடுகிறார்கள். ஆமென். எங்கள் ராஜா. ஆமென். அந்த இதெல்லாம் என்னென்ன போட்டாங்க சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே இல்லையா? அவருடைய ஆடைகளை எல்லாம் என்ன பண்ணாங்க? விரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவள் மேலாடை போட்டிருக்கோம். யூதர்களை எல்லாம் உள்ளாடை இருக்கும், மேலாடை இருக்கும். அந்த மேலாடையெல்லாம் அங்கே தூக்கி அப்படியே போட்டு என்ன பண்ணுறாங்க? அவர் பாதை இல்லையா, அந்த கழுதையின் மேலே, அந்த கழுதை குட்டியின் மேலே என்ன பண்ணுறாங்க? அவர் அந்த ஆடையில் அவர்கள் எல்லாம் அந்த வஸ்திரத்தை அவர் மேலே போட்டு அவங்களை உட்கார வைத்து என்ன பண்ணுறாங்க? குருத்தோலை பிடித்து கொண்டு அவர்கள் ஓசன்னா பாடிக்கொண்டு வருகிறார்கள் இல்லையா? ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது இப்படியெல்லாம் நடக்கும் இல்லையா? ஒரு ராஜாவை இல்லையா, பழைய ஏற்பாட்டெலாம் பார்க்கும்போது அப்படிதான் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது இந்த காரியம்லாம் நடக்கும். என்னது? ஆடை வஸ்திரங்களெல்லாம் அங்கே போட்டு விரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கிறது இல்லையா? ஸ்தோத்திரம். 9வது அதிகாரத்தில் பாருங்கள், 13வது வசனம். 9:13 வாசிங்க. 2 ராஜாக்களில் 9:13. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது வாசிங்க. ஆமென். எகு ராஜாவானார். எலிசா தீர்க்கதரிசி அவர் அபிஷேகம் பண்ணபடி தைல குப்பியை கொடுத்து அனுப்புகிறார். அந்த அறைக்குள்ளே அங்கே எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் தலைவர்கள் எல்லாம் அங்கே இவர் எகு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் பண்ணும்போது அவர் இறங்கி வரும் பொழுது ஆடைகளை விரிக்கிறார்கள். அப்போ ஒருவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவர், ராஜாவாக அங்கே அங்கீகரிக்கப்படும் போது என்ன செய்வாங்க? ஆடைகளை, அங்கே வஸ்திரங்களை அங்கே விரிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கலாம் கொஞ்ச நாட்களிலே என்னது? அவங்களுக்கு எல்லாம் அந்த எதிர்பார்ப்பு அவர்கள் நிறைவேறவில்லை. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களை ரோம ஆட்சியிலிருந்து அவர்களை விடுவிக்க வரவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்தது, அவர் பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்க தான் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் மனுஷகுமார் உலகத்தில் வந்தார் என்பதற்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த ரோம சாம்ராஜ்யத்தை நீக்கிவிட்டு அவர் அந்த அரியணையில் உட்காருவதற்காக இயேசு வரவில்லை. என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய அல்ல, என்னுடைய ராஜ்யம், என்னுடைய ஆட்சி ஆவிக்குரியது என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் இங்கே அதெல்லாம் பார்க்க முடியும். என்னுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் ஆவிக்குரியது என்று அவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் அங்கே யோவான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களை எல்லாம் நினைத்தார்கள். ஹல்லேலூயா. அதான் ஓசன்னா பாடிக்கிட்டே போகிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவாலயம் இல்லையா, தேவாலயத்தில் அவர் எல்லாம் இங்கே நடக்கிற எல்லா காரியங்களும் விளக்குகிறதை நான் பார்க்கிறோம். அப்படியே அந்த யூப்ரு அந்த கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யார்? பிளாத்து அங்கே அரண்மனையில் இருந்து கொண்டிருக்கிறார். இங்கே இல்லையா ஸ்தோத்திரம். அங்கே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கிற பவனி சென்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, எல்லாம் திரள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே 2 பாதை இருக்குமா. ஒரு பாதை அங்கே அந்த அரண்மனைக்கு செல்லுகிற ஒரு பாதை, ஒரு பாதை தேவாலயத்திற்குள் செல்லுகிற பாதை.
கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியும் அந்த ரோம அங்கே இருக்கிற அந்த ராஜாவை தள்ளிவிட்டு இவர் அரியணையில் அமர்ந்த நம்மை ஆட்சி செய்ய போகிறார், நமக்கு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம், எல்லா குறைகள் மாறும், எல்லா பசி பற்றி நம்ம எல்லாம் தீரும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அங்கே போகவில்லை, திடீர்னு இடது பக்கம் போனார். ஆமென். இடது பக்கம் போனாங்க, பலி செலுத்துகிற இடம். ஆமென், ஹல்லேலூயா. அதாங்க அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பலியானார். ஆமென். நமக்காக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஹல்லேலூயா இந்த உலக பிரகாரம் ஆட்சியை அமைக்க வரவில்லை. அவருடைய ராஜ்யம் அது வித்தியாசமானது, ஆவிக்குரிய ராஜ்யம். அதுதான் பார்க்கிறோம். அதுதான் இந்த நாளிலே பாம் சண்டே கொண்டாடுவேன். நம்ம இயேசுவே எங்களை ரட்சியும், எங்களை பாவத்திலிருந்து ரட்சியும் என்று நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் வந்தால் எல்லாமே நமக்கு எல்லா தேவைகளும் அற்புதமாக சந்திக்கப்படும். ஆமென். அதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இது ஒரு ஆரம்பம். இன்றைக்கு இந்த நாளாக இருந்தனால இந்த உங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாம் அவருடைய ராஜ்யம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. இந்த பூமிக்குரியதல்ல, அது ஆவிக்குரிய ராஜ்யம், அது பரலோகத்துக்குரிய ராஜ்யம். ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு. அதனால் அந்த ராஜ்யத்தை குறித்தே நம்ம என்ன பண்ணோம், எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும், நினைவு வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்தது நோக்கம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அதை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் நம்மை குறித்து? ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று பார்க்க 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீ 13வது வாசிங்க. 13 ஓரி பாஷலல மதுரலபன மதுரலபா 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? சொல்லுங்க. உப்பா இருக்கணும். உப்பு என்னது? வெறுமனே சாரம் இல்லாத உப்பா இருக்கக்கூடாது, சாரமுள்ள உப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாதம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அந்த உப்பு என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நாம் நல்லதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகமானது இல்லையா, ஸ்தோத்திரம், அறியாமையினாலும் பொல்லாத காரியத்தினாலும் பொல்லாப்பிலும் அது என்னது அங்கே நிறைந்து அங்கே இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு நாம் தான் என்ன பண்ணோம்? அந்த அறியாமையை விளக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் என்னது உப்பு என்ன பண்ணோம்? உப்பினுடைய தன்மை என்னது? நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதன் பிறகு ஆமென், அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடியது உப்பு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகமானது அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை அவங்களை அழிவிலிருந்து தப்புவிக்க வேண்டியது யாரு? யாருடைய கடமை? உப்பாகிய நம்முடைய கடமை. ஆமென். ஆண்டவர் நம்மை உப்பாக மாற்றியிருக்கிறார். உப்பு என்னது? எப்பொழுதும் சாரம் உள்ளதாகவே காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே சீடர்கள் ஆண்டவர் என்னது? எப்பொழுதும் அவர் சாரம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆமென். எப்பொழுதும் உப்பு நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அவருடைய வாழ்க்கை, அவருடைய உபதேசம் எல்லாமே சாரம் நிறைந்ததாக இருந்தது பார்க்கிறோம். தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிருபை அவர்களுக்குள்ளே நிறைந்திருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களை தேவன் அங்கீகரித்திருந்தார் என்று பார்க்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அல்லது ஊழியத்தில் அவர் வல்லமையாக பயன்படுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உப்பு ஒரே இடத்துல இருந்தா சுவை கொடுக்குமா? உப்பு ஒரு இடத்துல போடுறோம், அது இல்லையா, அது எனக்கு கரைந்தன எல்லா இடத்திலும் பரவ வேண்டும். the salt இல்லையா, அது இல்லையா, அந்த சாரம் should spread all over இல்லையா, food. ஆமென், ஹல்லேலூயா. ஆகாரம் என்னென்ன செய்யணுமோ அது எங்கெங்கே போடுறோமோ அது பரவும் பொழுது தான் என்ன செய்யும்? அது சுவை தரும். ஒரே இடத்துல இருந்தால் அவுட்டாமே சாப்பிடவே முடியாது. ஒரு இடத்துல உப்பு போட்டால் ஒரே இதில் மட்டும் இருந்தால் என்ன ஆகும்? சாப்பிடலாம் துப்பிவிடும் இல்லையா, இது வேஸ்ட் இல்லையா. அதனால் அந்த உப்பு என்ன பண்ணுறது? பரவ வேண்டும். ஒரு உப்பாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்? ஒரே இடத்துல இராதபடிக்கு எல்லா ஜனத்திற்கும் என்ன செய்யணும்?
உலகம் எங்கிலும் போய் நீங்க என்ன பண்ண சாட்சிகளாயிரு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி உப்புன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண பரவ வேண்டும் எங்கும். ஆமென். ஹல்லேலூயா. we should spread all over the world. ஆமென். முதலாவது இந்த பகுதிக்கு நீங்க உப்பா இருங்க, பிறகு எல்லா இடத்துக்கும் போங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு போவார். ஆமென். உலகமெங்கிலும் ஆண்டவர் கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நாம் உப்பா இருக்க வேண்டும். சாரம் இல்லாமல் கிடந்தா இல்லாத ஒரு யூஸும் கிடையாது, பலனில் எல்லாம் மிதிக்கப்படுவதுனா அது இல்லையா, அது தகுதி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் ஒரே இடத்தில் இராதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நம்ம எல்லா இடத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும். அவருடைய அன்பை எடுத்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையை, அவருடைய தயையை எல்லாருக்கும் பறைசாற்ற வேண்டும். ஆமென். அதான் உப்பின் தன்மையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரீபா ஷலல மதரம். அது மாத்திரமல்ல, நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் எலியா ஸ்தோத்திரம். நம்ம ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? God created the light. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். முதல்ல எப்படி இருந்தது? நம்ம இளவரசி கூட முதல்ல ஜெபம் பண்ணாங்க இல்லையா? அதுதான் சொல்லி ஜெபம் பண்ணாங்க இல்லையா? முதல்ல எப்படி இருந்துச்சு உலகம்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அங்க இருள் இருந்த ஆழத்தின் மேல் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். வெளிச்சத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? கட்டுதுன்னு சொன்னார், நல்லதுன்னு சொன்னாரா? நல்லது என்று சொன்னார். ஆமென். he saw the light is good. ஆமென். ஹல்லேலூயா. அவர் வெளிச்சம் நல்லது என்று அவர் கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால சூரியனும் உப்பும், சன் அண்ட் சால்ட் இஸ் யூஸ்ஃபுல். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு சூரியனும் சன் அண்ட் சால்ட் ஆமென் ஆர் யூஸ்ஃபுல். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. வெளிச்சம் நமக்கு மிகவும் நல்லதாகவும் மிகவும் இனிமையானதாகவும் இருக்கிற வெளிச்சம் இல்லைன்னா என்ன ஆகும் இல்லையா? உலகத்தில் வெளிச்சம் இல்லை என்ன ஆகும்? அவ்வளோதான் இல்லையா? நிறைய தீமைகள் தான் ஏற்படும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை எல்லாரும் வரவேற்கிறார்கள், அதை விரும்புகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உண்டாக்கின வெளிச்சத்தை அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போலதான் அருமையானவர்களே, சுவிசேஷமானது ஹல்லேலூயா இந்த உலகத்திலே இருளிலே வாழ்கிறதான ஜனத்திற்கு அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆமென். Gospel gives light to the people who are living in the darkness. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இருளிலே வாழ்கிறதான ஜனத்திற்கு சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்ப நம்ம அமைதியா இருந்தா எப்படி அர்த்தம்? ஆமென். இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணுமா, பிரகாசிக்க கூடாதா? You are the light. Jesus is the light of the world. We are the light. Amen. We should shine. Hallelujah. We should show the light to the world. Amen. Hallelujah. ஆண்டவர் அதான் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக பார்க்கிறோம். ஆமென் இல்லையா? அங்கே மலை மேல் உள்ள பட்டணம் என்னது? மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். அதே போலதான் நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மேலது மறைந்திருக்கவே கூடாது, மரக்காலில் மூடி வைக்க கூடாது. அதனால் நம்ம எந்தெந்த காரியத்தினால மூடி மறைக்கிறோம்? சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடிக்கு, அந்த வெளிச்சம் சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்க கூடாதபடிக்கு நமக்குள்ள என்ன தடை இருக்கிறது என்பதை அதை நம்ம மாற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிங்க. அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒவ்வொருவருக்குள்ளும் போகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருளிலே வாழ்கிறவர்கள், பொல்லாப்பிலே வாழ்கிறவர்கள், அறியாமலே வாழ்கிறவர்கள் எல்லாரும் வெளிச்சத்திற்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா. இருளில் எல்லோர் வெளிச்சத்தை காணட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அது எல்லாரும் காண்பார்கள். ஆமென். ஓ எல்லாம் வெளிச்சத்தை பார்ப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. நம்மை இல்லையா எல்லாரும் பார்க்க ஆயிரமான கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நம்ம மறைந்திருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்திற்கு முன்பாக நாம் மறைந்து கொள்ள முடியாது, மறைந்திருக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நம்ம மலை மேல் உள்ள பட்டணமாக இருக்க வேண்டும், மறைந்திராமல் அந்த வெளிச்சத்தை நாம் சுவிசேஷத்தில் பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சமானது சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதை ஜனங்கள் காண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை காண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. அந்த வெளிச்சமானது ஒரு அடையாளத்துக்காக அங்கே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு அடையாளம், காலத்தை குறிப்பிடுவதற்காக இல்லையா? சோதரம். அதே போல நம்மையும் தேவன் ஒரு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நம்மை படைத்திருக்கிறார் என்று ஏசாயா 8:18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.
இந்த உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறது அடையாளங்களாகவும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அற்புதங்களாகவும் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி வெளிச்சத்தை, ஒரு சூரியனை, சந்திரனை ஆண்டவர் வெளிச்சத்தை எப்படி ஒரு அடையாளமாக இல்லையா ஸ்தோத்திரம் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாரோ, அதே போல தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாமே இந்த உலகத்திற்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று அங்கே ஏசாயா 8:18 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். we are the signs and wonders. hallelujah. அதை நான் பார்க்கிறோம். hallelujah. அதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை அடையாளங்களாகவும் அற்புதங்களாக வைத்திருக்கிறோம். அதனால் நம்ம மறைந்திராதபடிக்கு நம்ம எப்பொழுதும் வெளிச்சம் உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு இருள் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம், அறியாமையான இருள் இருக்கிறவர்களை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர சுவிசேஷத்தை எப்பொழுதும் பிரசங்கிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லா கண்களும் நம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி ஹல்லேலூயா. நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி இவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள், எப்படி மகிழ்ந்திருக்கிறார்கள், ஓ இவர்கள் எப்படி நல்லவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் எல்லா குணாதிசயங்கள் நல்லதாக இருக்கிறது என்று நம்மை பின்பற்றுவதற்கு அநேகர் ஆசை உள்ளவர்கள், விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகினால் நம்முடைய அந்த வெளிச்சத்தை நாம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்மை குறித்து நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்குமானால் நம்மை குறித்து நன்மையாகவே ஜனங்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம் மூலமாக தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரிபால். அந்த பாடல் கூட நம்ம பெர்க்மன் அதை ஒரு பாடுவோம். ஹல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. பாடுங்க. உலகத்தின் வெளிச்சம் நீ, பாடுங்க. எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி நீ, மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. ஆமென். ஹல்லேலூயா. உலகம் உன்னை வெறுத்துடலாம் இல்லையா, நல்லதையும் பேசுவார்கள், தவறாகவும் நம்மை குறித்து பேசுவார்கள், இல்லை நம்ம எதிர்க்கலாம், எதிர்த்து பேசலாம். ஆனாலும் அதெல்லாம் அல்ல பொருட்படுத்தாத படிக்கலையா. உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். பாடுங்க, சரியா பாடுங்க. உற்றார் உன்னை தூரத்திடலாம், உன்னை அழைத்தவரோ உள்ளம் அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவா, உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ஆமென். உலகத்தின் வெளிச்சம் நாம். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து ஒளி வீச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைவாக இருக்காதே. ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. யூ ஆர் தி சிட்டி ஆன் தி ஹில். ஆமென். மலை மேல் உள்ள பட்டணம் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. ஆமென். எங்க மறைந்திருக்க கூடாது, எங்க போனாலும் சாட்சியா இருக்கணும். எந்த இடத்துல, எந்த வேலை ஸ்தலத்தில், எந்த கல்லூரி, எந்த பள்ளியில, எந்த இடத்திலும் முதல்ல நான் கிறிஸ்துவை, நான் இயேசுவை நம்புகிறேன்னு சொல்லிடுங்க. அப்ப நீங்க பாவம் செய்ய முடியாது. ஆமென்.
அப்போ எல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இயேசு இயேசு சொல்கிறானே பாவத்திலிருந்து ரட்சித்துன்னு சொன்னால் எப்படி இவன் பாவம் செய்யணும்? அப்போ நம்ம தற்காத்து கொள்ள முடியும். அதனால் நம்முடைய லைட் அந்த உலகத்தில் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக வீச வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம உப்பாக சாரமற்று போகாதபடிக்கு எப்பொழுதும் அலையிலியா சோத்திரம். அந்த லைட் எப்பொழுதும் அந்த வெளிச்சம் அது டிம்மாகவே கூடாது, குறைந்து கொண்டே போகக்கூடாது. இல்லைன்னா அந்த லைட்டு ஒரே அடியாக வெளியே கொடுக்காமலே இருக்கக்கூடாது. வெளிச்சத்தை கொடுக்காமலே இருக்கக்கூடாது. ஆமேன். மணக்காமல் வைக்கக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. அது சுவிசேஷத்தின் வெளிச்சமானது எப்பொழுதும் அது பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓ தேவன் அதற்காகவே நம்ம அழைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய வெளிச்சமானது நம் மூலமாக ஜனங்களுக்கு அது பிரதிபலிக்க வேண்டும். ஆமேன். Hallelujah ஸ்தோத்திரம். We should reflect God's light. Amen. Hallelujah to the people. Amen. Hallelujah. நம்முடைய நல்ல சாட்சியின் மூலமாக Hallelujah ஸ்தோத்திரம் இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவன் அதற்காக தான் உலகத்துக்கு வந்தார். ஆமென். Hallelujah ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்முடைய எப்படி வெற்றி நடை நடந்து போனாரோ அதே போல் நாம் வெற்றி நடை போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை நல்லது. ஆமென். Hallelujah. ஆண்டவர் அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்றார்? மன்னாவை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மன்னா. ஹல்லேலூயா. மன்னா எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்திராகம புத்தகத்திலே 16வது அதிகாரத்திலே அந்த மன்னாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த மன்னாவை இல்லையா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை அது இது வரைக்கும் அவங்க கண்டதே கிடையாது. மன்னாவை அது வரைக்கும் பார்த்ததில்லை. அதை பார்த்த உடனே இது என்ன இது என்ன இது என்ன வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் they asked இல்லையா ஆல் இல்லையா பீப்புள் திஸ் கொஸ்டின் வாட் இஸ் திஸ் இது என்னது இது என்னது இல்லையா. அவர்களுக்கு ஆண்டவர் இது ஒரு கொடுத்த ஒரு புதிய அப்பம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பிரெட் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அது மிகவும் அருமையானது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது உருண்டையாக இருக்கும், வெண்மையாக இருக்கும் இல்லையா ஸ்தோத்திரம். அது மிகவும் ருசி உள்ளதாக இருக்கும். அது எப்படி அந்த ருசி எப்படி இருக்குமா? ஆமாம், தேன் இடப்பட்ட பணியாரம் போல இருக்கும். அது 16வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 16:31 வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்ணிறமாய் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு இல்லையா இல்ல பணிகாரத்திற்கு ஒப்பாயிருக்கு. தேன். ஆமென். இல்லையா. அதான் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அது மிகவும் தேன் போன்றது. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லது தேனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் அதை நம்ம என்ன பண்ணோம்? அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த பணி அந்த மன்னா எப்பொழுது அவங்களுக்கு கிடைக்கும்? இல்லையா ஸ்தோத்திரம். அதிகாலையிலே கிடைக்கும். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை முதல்ல அதிகாலையில் நம்ம என்ன பண்ணோம்? தேடி வாசித்து நம்ம அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி தவறினீங்களா அவ்வளோதான். மற்ற உலக வேலையில் மூழ்கி போயிடுவீங்க. அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. உலக கவலைகள் உலக பாரங்கள் உங்களை அழுத்தி விடும். யூ கேனாட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பம் கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அதிகாலையில் தேடும்படியாக ஸ்தோத்திரம் இல்லையா. அந்த நாளுக்கு அவங்க அந்த அப்பத்தை அங்கே காலையில் அந்த மன்னாவை பொறுக்கி வைக்கலனா அவன் நாள் முழுதும் பட்டினி தான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்? ஆவிக்குரிய அப்பத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் காலையிலேயே தேடி அதை பெற்றுக்கொண்டு அந்த ஆவிக்குரிய மனிதனை பலனடைய செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால செய்யணும் இல்லையா. அது மிகவும் என்னது என்ன இல்லை தேன் இட்ட பணிகாரம் போல அவ்வளவு ருசியாக இருக்குமா, டேஸ்டா இல்லையா சோதரம். அது தேவனுடைய வார்த்தையும் அப்படித்தான் இல்லையா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 34:8 இல்லையா? 34:8 தானே சங்கீதம் 34. ஆமென். ஹல்லேலூயா. அது 10 அது சிங்கக்குட்டிகள் தாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்லப்பட்டிருக்குது? யோவான் 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தார், தேவனிடத்தில் இருந்தது. அது அப்புறம் என்னது? வார்த்தை 14 அது மாம்சமாகி நம்மிடத்தில் வாசம் செய்தப்போ வார்த்தை யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா.
அந்த வார்த்தை அவர்தான். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கணுங்க. இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று இன்றைக்கு கூட வார்த்தை வந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டேஸ்ட் அண்ட் see the Lord is good. டெஸ்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவு நல்லவர் இல்லையா, அவருடைய கிருபை இல்லையா, அவருடைய பாதுகாப்பு எவ்வளவு நல்லது பார்த்தீங்களா. ஒரு நொடிப்பொழுது ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாய் பாதுகாக்கிறவர். ஆமென். ரொம்ப ஆச்சரியமா நேற்றுக்கு நடந்தது, சுகாவுக்குள்ள நடந்தது ரொம்ப ஆச்சரியம், அற்புதம். ஆண்டவர் அதை கண்டுபிடிக்காத உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் ஏதோ தூக்க மருந்து கொடுத்து சும்மா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஆண்டவர் ஈஸியாக அதை கண்டுபிடிக்க உதவி செய்தார் கர்த்தர். அதனால் ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் மிகவும் ஆச்சரியம். அதை டேஸ்ட் பண்ணுறவங்க தான் நல்லா தெரியும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து நினைத்து அவரை ருசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 103 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் என் நாவுக்கு சொல்லுங்க எவ்வளவு இனிமையானவைகள். ஆமென், ஹல்லேலூயா. என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, வார்த்தை மன்னா, அந்த மன்னாவை தந்தார்ல, அவ்வளோ மதுரம். அவங்களுக்கு தேன் இட்ட பணியாரம் போல இருந்துச்சான். அவங்களுக்கு அவ்வளோ அருமையான ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆமென், ஆண்டவர். அதே போல் நமக்கும் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஹல்லேலூயா மிகவும் அருமையான தேனிட்ட பணியாரத்தை போல இருக்கிற அந்த சுவை நிறைந்த அந்த வார்த்தையை நாம் ருசிக்க வேண்டுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லையா, ஒரு மனிதன் தேறினவனாய் மாறுவதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எந்த நற்கிரியம் செய்வதற்காக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய வார்த்தைகள் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். ஆமென், ஹல்லேலூயா. ரீபா ஷலலம். ஆமென், ஹல்லேலூயா. என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 19:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை பொன்னிலும் மிகுந்த பசுமண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் வார்த்தையை எவ்வளோ டேஸ்ட் பண்ணோம் இல்லையா. நம்ம அநேக காரியங்களை டேஸ்ட் பண்ண விரும்புகிறோம் இல்லையா. நல்லது தான் இந்த பிசிக்கல் பாடிக்கு. ஆமென், இல்லையா. நல்ல நல்ல ஆகாரத்தை சாப்பிட டேஸ்ட் பண்ண விரும்புகிறோம். அதை காட்டிலும் ஆவிக்குரிய மனிதன் பலனடைவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு, விருத்தி அடைவதற்கு இல்லையா, மலை மேல் உள்ள பட்டணமாய் சிறந்து விளங்குவதற்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியமான இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ண, டெய்லி டேஸ்ட் பண்ணுங்க, அதிகமாய் டேஸ்ட் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது. ஆமென். நீதிமொழி 24:13 என் மகனே தேனை சாப்பிடுவது நல்லது, கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14 சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. முத்துக்களை பார்க்கல ஞானமே நல்லது, இச்சிக்கப்படுத்தவைகள் அதுக்கு நிகரானவை ஒன்றுமில்லை. ஆமென். வேற எதையும் நம்ம இச்சிக்கவே முடியாது. இதுதான் ஆமென், நிகரே இல்லாதது. ஆமென். ரொம்ப இல்லையா, ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அவரை நம்ம என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன காரியங்களை செய்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் ருசித்து கொண்டே இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கும். நமக்கு இல்லை மெடிசன் எது, ஔஷதம் தேவனுடைய வார்த்தை. அது தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு, நம்முடைய ஆத்துமாவுக்கு அது மதுரமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கவலையெல்லாம் எடுத்து போடும், அது மதுரமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எரேமியா 15:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவளை உட்கொண்டேன், நம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, சந்தோஷம், மகிழ்ச்சி, இனிமையானது. ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்கு அது மதுரம், எலும்புகளுக்கு அது ஔஷதம், மருந்து. ஆமென். எசேக்கியேல் 3:3 மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை உன் வயிற்றிலே உட்கொண்டு இல்லையா, அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. ஆமென். தேவனுடைய வார்த்தை குறித்து இவ்வளோ அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. அந்த மன்னாவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணோம், படிங்க. ஆமென். காலண்டரில் ஒவ்வொரு நாளும் எழுந்து தூக்கத்தில் எழுத உடனே காலண்டர் போய் பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள், அதையே தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமென். ஆங்கிலத்தில் இருக்கும், தமிழில் இருக்குது நம்ம காலண்டரு. ஒவ்வொரு காலண்டர் என்ன விலை தெரியுங்களா, 56 ரூபாய். இப்போது அதை முன்னே 40 இருந்துச்சு, 46 இருந்துச்சு, இப்போ 56 ஆக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. 100 காலண்டர் 5600 பே பண்ணியிருக்கிறோம். அதில் வீணாக்காதீங்க. ஆமென். இன்னும் காலண்டர் இருக்கிறது, யாருக்கு தேவையானது கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. காலண்டர் சும்மா இல்லை இல்லையா, அதனால் வாங்கி படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதை படிதுங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, அதை எழுதி வைத்துக்கொள்ளுங்க. போகும்போது வரும்போது என்ன பண்ணுங்கன்னா உங்கள் செல்ஃபோனில் காப்பி பண்ணிக்க அதை இல்லையா.
இல்லை காப்பி பண்ணிக்கிட்டு அதை போகும்போது வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அது ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே அதை தொடர்ந்து திரும்ப படிச்சு அது மனசில் தங்கிடும் உங்களுக்கு. அந்த வசனம் எங்கே இருக்குது அதெல்லாம் மனதில் என்ன பதிஞ்சிடும் அப்படி உங்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அந்த காரியத்தை செய்யுங்க ஈஸியாக. அது உங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும் இல்லையா, மதுரமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் இல்லையா. ஆண்டவர் இல்லையா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சித்து இல்லையா வனாந்தரத்தை நடத்தும் போது அவளுக்கு நல்ல தேவ தூதர்கள் இன்னும் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, வெறுப்பாய் எண்ணினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது இவங்க கொடுத்துனா அங்கன நல்லா இறைச்சியை சாப்பிட்டுன்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அவள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் அவர்களை அங்கே எகிப்திலிருந்து விடுவித்தார் இல்லையா, சோதரங்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரியா. இந்த ஆகாரத்தை குறித்து அவள் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகாரத்தை குறித்து நம்ம எதுவும் கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லிட்டார் இல்லையா. மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆளலையே உன் ஆகாரத்தை குறித்தோ இல்லையா உணவு குறித்தோ உடைய குறித்தோ உறவிடத்தை குறித்தோ நீங்கள் கவலைப்படாதீர்கள். காட்டு புஷ்பத்தை பாருங்கள் இல்லையா, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகளை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, பரமபிதாவாகிய அவைகளை நானே போஷிக்கிறேன், பிழைப்பூட்டுகிறேன், அவைகளை காட்டில் நீங்கள் விசுவாசித்தீர்கள், நாங்களே பிழைப்பூட்டுவேன் என்று சொல்லும்போது ஹல்லேலூயா அந்த மறந்து போனார்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரோமர் 8வது அதிகாரத்தில் 31, 32 நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசுவையே நமக்காக சாக கொடுத்தவர், மற்ற எல்லாம் உங்களுக்கு தேவையான அத்தனையும் நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்கள் அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது எது விரும்புகிறீர்கள் நிச்சயம் கொடுப்பது என்னது அதிக நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் வந்து கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, சோதரம். முறுமுறுக்காதீங்க, குறை கூறாதீங்க, ஜெபத்திற்கு இன்னும் பதில் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஏற்ற வழியில் ஏற்றதை சரியாக செய்து முடிக்கும் நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. இந்த மன்னாவானது அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மன்னா என்னது, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் என்னது, ஷேடோ, நிழல். அது எல்லாமே யாரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்திலும் சங்கீத புஸ்தகங்களிலும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் என்னை பற்றி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி சீசர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இல்லை எம்மா ஒரு சீசர்லாம் போகிறாங்கள, என்னை பற்றி எழுதியிருக்கிறதையா, என்னை பற்றி எழுதியிருக்க எல்லாம். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் போனலையா. இப்போ அங்கே பார்க்கிறோம் அந்த மன்னா எதை குறிக்கிறோம், யாரை குறிக்கிறனா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அது யோவான் 6வது அதிகாரத்தில் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், அங்கே ரெஃபர் பண்றார். ஆமென், ஹல்லேலூயா, சோத்ரம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்க்கிறோம் அந்த இல்லையா, சோத்ரம். அந்த மன்னாவானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டது. அது வந்து அந்த சரீரத்தை பலப்படுத்துவதற்காக, உயிர் வாழ்வதற்காக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய மன்னா எதற்காக வந்தனா, இந்த உலகம் முழுவதற்காக வந்தாராம். அந்த மன்னா வந்து இஸ்ரவேல் ஜனத்திற்காக அங்கே அருளப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தனா, முழு உலகத்திற்கும் முழு உலக ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அந்த மன்னா வந்தார். இயேசு ஆகிய மன்னா அவர்தான் ஜீவாப்பம், அவர்தான் லிவிங் பிரெட். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஐ ஆம் த லிவிங் பிரெட் சொன்னார்ல. அதான் இயேசு நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் சொன்னார்ல. அன்றைக்கு வானத்திலிருந்து வந்த அப்பம், தேவதூதன் அப்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் ரோம அந்த என்ன யோவான் சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, 6 எல்லாமே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, சோத்ரம். அதனால் அந்த யூதர்களுக்கு வந்து சரியான அவளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தார். ஆனால் அதை அவள் வந்து வெறுப்பாய் எண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, சோத்ரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாவிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற அந்த வார்த்தையை, அந்த மன்னாவை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் பெற்றுக்கொள்ளணும். அந்த அதிகாலையில் பெறாவிட்டால் அதெல்லாம் மறைந்துடும், அவ்வளோதான். சூரியன் ஒளி வந்ததுன்னா கம்ப்ளீட்டாக போயிடும், அவ்வளோதான். பாருங்களா. அப்போ நம்ம அதிகாலையில் ஒவ்வொருத்தரும் எழுந்திருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், எழுந்து அந்த அளவு சொல்லிட்டார், அளவுல ஒரு ஓமர் அளவு நீங்கள் எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். அப்படின்னா ஒரு ஓமர்னா 2 லிட்டர்னு அர்த்தம். ஆமென். எபிரேயர்ல ஒரு ஓமர் வந்து ஹல்லேலூயா 2 லிட்டர் இங்கே இதில் நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 2 லிட்டர் எடுத்துங்க பாடுகிறார்.
ஆனால் 6 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் கிடைக்கும், 7ஆம் நாள் உங்களுக்கு கிடைக்காதுன்ட்டார். 7ஆம் நாள் போகணுன்னு கிடைக்கல. ஆமென், ஹல்லேலூயா. அதிகமாக சேர்த்தவனுக்கு ஒன்றும் யூஸ் இல்லை, எல்லாம் அழுகி நாட்டம் அடித்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதிகமாக சேர்த்தவனுக்கு ஒன்றும் இல்லை, குறைவாக சேர்த்தவனுக்கு ஒன்றும், எல்லாத்தையும் ஆண்டவர் சரி சமமாய் ஆண்டவர் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா. அவளுக்கு அதிகம் கொஞ்சம் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் கொடுத்தால் குறைவில் உள்ளவனுக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. குறைவில் உள்ளவனுக்கு நம்ம அதிகமாக உள்ளவனுக்கு கொடுக்கணும். அதுதான் ஆண்டுடைய பிரமாணம், சமநிலை பிரமாணம். ஆமென், ஹல்லேலூயா. the law of balance, ஹல்லேலூயா, நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. அதனால ஹல்லேலூயா, கர்த்தர் இப்படியாய் அங்கே கொடுத்தார் என்று நான் பார்க்க முடிகிறது. ஆமென். ஒவ்வொருவரும் கரெக்டாக பண்ணணும் இல்லையா? சோதரம். அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் எந்த வேலை செய்யக்கூடாது. அதனால நீ என்ன பண்ண, 6ஆவது நாளில் 2 மடங்கு நீ அங்கே எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னால் அது கெடாது. அது இல்லையா, ஒரு நாளில் 2 இல்லையா, ஒரு ஹோம்ஒர்க் அதிகமாக எடுத்து வச்சுன்னா அது கெட்டு போயிடும். ஆனால் 6ஆவது நாள் நீ என்ன சேர்த்து வைத்தால் கெடாது. அவர் ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாக பாருங்க இல்லையா, எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்தார். நல்ல தூதர்கள் உண்ணும் அப்பத்தை கொடுத்தார், அதை வெறுப்பாய் எண்ணிறாள் என்று பார்க்கிறார்கள். ஆனால் நாம தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய மன்னவாகிய கிறிஸ்துவை நாம் வெறுப்பாய் எண்ணாதபடிக்கு எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நமக்கு பலனை, ஆவிக்குரிய மனிதனை அது பலப்படுத்துவதா இருக்கிறது. ஆமென். அதனால தேவனுடைய வார்த்தை, ஹல்லேலூயா, அதை நாம் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும், அது தியானம் செய்ய வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நேற்றைய மன்னாவினால், நேற்றுக்குள்ள மன்னாவை இன்னைக்கு வைக்க முடியுமா? நேற்றைய மன்னா நேற்றோட முடிஞ்சது. இன்னைக்கு மன்னா அவன் புதுசாக எடுக்கணும். அதே போல் நேற்றைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ என்ன பண்ணது, வாழ முடியாது. ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான உனக்கு ஆகாரம் தேவை. அந்த நாளினுடைய பாரத்தை, அந்த நாளுடைய பிரச்சனையை, அந்த நாளுடைய யுத்தத்தை நீ சந்திப்பதற்கு, அல்லது இந்த நாளினுடைய யுத்தத்தை நீ சந்திப்பதற்கு, கவலைகளை சந்திப்பதற்கு ஆகாரம் உனக்கு தேவை. அதற்கு வேதத்தை டெய்லி, ஹல்லேலூயா, we should collect manna daily, early in the morning. Amen, hallelujah, not later. Amen, hallelujah, early morning. எழுந்த உடனே வேதத்தை தியானிங்க. ஆமென், ஹல்லேலூயா, படிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் உங்களுடைய பலன் உண்டாகும். ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைவான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நீதியை தேடலாம். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். பிறகு எல்லாமே கிடைக்கும். உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் யூ சீக் தி கிங்டம் ஆஃப் காட். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மன்னாவை கலெக்ட் பண்ணுங்க. நேற்றைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நேற்றைய இதில் நம்ம என்ன பண்ண, வாழக்கூடாது இல்லையா? இன்றைக்கு புதுசாக ஆண்டவர் கொடுக்கறதுல இருந்தால் தான் நம்ம இன்றைக்கு வருகிற பிரச்சனையை நம்ம சந்திக்க முடியும். நேற்றுக்கு உரிய மன்னாவில் நேற்றுக்கு பிரச்சனை சந்தித்து அதில் வெற்றி பெற்று நம்ம வந்துட்டோம் வெளியில். ஆனால் இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற அல்லது சத்துருடைய சதி திட்டங்கள், அவனுடைய கண்ணிகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய மன்னாவை நமக்கு வைத்திருப்பார். நீ டெய்லி படிக்கிற போர்ஷன்லையோ மற்ற எப்படி ஆண்டவர் வைத்திருப்பார். அதனால தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படிப்பது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நேற்றைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்திலே நீங்கள் சார்ந்திராதபடிக்கு புதிய அனுபவங்களை தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நான் அந்த காலத்தில் அற்புதம் செஞ்சுங்க, அந்த காலத்தில் அப்படி நடந்துங்க, அவ்வளோ ஜெபம் பண்ணுங்க இல்லை. அது ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். ஆமென். வளர்ந்து பெருக வேண்டும். மலை மேல் உள்ள பட்டணமாய் நாம் மாற வேண்டும். ஆமென். அதான் வளர்ந்து 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 என்ன பண்ணோம், மேலே கீழே இருக்கிற என்ன பண்ணோம், மேலே அங்கே வரணும். அதே மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் நம்ம தெரியணும் எல்லாருக்கும். ஆமென். கீழே இருந்த முருதைக்காய் எங்கே இருந்தான்? அங்கே உச்சியில் வந்துட்டான், அரண்மனைக்கே வந்துட்டான். ஆமென். அரண்மனை காவலாளியாக இருந்தவன் எங்கே வந்தாப்பா? அந்த அதிகாரத்துக்கே வந்துட்டான். முத்திரை மோதிரமாய் ஆண்டவர் உன்னை மைப்பார். ஆமென். எப்படி முத்திரை மோதிரமாய் வசனம் வந்தது, உன் நம்பிக்கை வீண் போகாது, எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்லாம் வருது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு. அதனால உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுது? ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் நியாயப்பிரமாணத்தை நீ காத்து நடக்கும்போது. முருதைகாயும் எஸ்தரும் அவனுடைய யூத ஜனங்களும் வேர்த்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் அந்த ஆண்டவருக்கே, ஆண்டவர் வார்த்தைக்கு மாத்திரம் கனமன அவரை மாத்திரம் உயர்த்தினார்கள். நான் யாருக்கும் நான் தலை வணங்க மாட்டேன்னு சொன்னான். ஆமான் யாரு? அவனுக்கு புறஜாதி. யூதன் யாரு? அல்லையா, அவன் நிமிர்ந்து நடக்கிறவன், அவன் தான் உலகத்தில் சிறந்தவன். அவனை அவனுக்கு கீழே நான் தாழ அவனுக்கு மடங்க மாட்டேன்னு சொன்னார். அவனுக்கு பேச்சுன்னு அடங்க மாட்டேன்னு சொன்னான். அதனால தான் ஆண்டவன் உயர்த்தினார். எந்த நிலைமையில் நாம் என்ன பண்ணோம், தாழ்ந்து போகக்கூடாது, பிசாசுக்கு அடங்கி அவனுக்கு கீழ்ப்படியக்கூடாது இல்லையா? நம்ம ராஜாதி ராஜாவை நம்ம இப்போ ஆளாக்கி இருக்கிற, ராஜாவை ஆக்கியிருக்கிறோம். நம்ம ஆளுகை செய்ய வேண்டியவர்கள், நாம் உயர்ந்த பட்டணத்தில் நாம் வைக்க வேண்டியவர்கள். நம்ம மலை மேல் உள்ள பட்டணமாய் உயர்ந்தாடி வளர்ந்து 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 அப்படி அங்கே இருக்கணுங்க. எல்லாருக்கும் தெரியணும். ஓ ஹல்லேலூயா, இவங்க
கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நேற்றைய மன்னாவனால் இன்றைக்கு நீ வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் நீ புதிய மன்னாவை இல்லையான்னு கலெக்ட் பண்ணி வைக்கணும். அது மாத்திரமல்ல, நாளைக்கு நீ சேர்த்து வைக்க முடியாது. நாளைக்கு உள்ள மன்னாவை நாளைக்கு ஆண்டவர் தருவார். ஆனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தாரு? 6:11 ஆமாம், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஜெபம் இல்லையா, அது 2 மீனிங் இல்லையா. ஒவ்வொரு நாளைக்கு உள்ள ஆகாரம் பிசிக்கல் இல்லையா, ஃபுட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபுட். ஆமென், ஹல்லேலூயா. both we should hallelujah pray to God, Lord give us today's bread, living bread. ஆமென். today's manna ஆண்டவரே கேட்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையே நமக்கு ஆகாரமாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 என்ன சொன்னாரு சொல்லுங்க? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால தேவனுடைய வார்த்தையானது நமக்கு ஆகாரமாய் இருக்கிறது. 1 பேதுரு 2:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2:3 1 பேதுரு 2:3 ஞானப்பாலாகிய திருவசனமாய் களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய அதன் மேல் வாஞ்சியாய் இருங்கள். அப்போ அது ஒரு பால், ஒரு மில்க் இல்லையா, தேவனுடைய வார்த்தை. சிறு குழந்தையா இருக்கும்போது நீங்க பாலை குடிக்கலாம், அதன் பிறகு பாலை குடிச்சிட்டு இருக்க முடியுமா? இல்லையா, கடினமான ஆகாரம் கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் வளர முடியும், ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் இல்லையா. நல்ல கறி, மீன், முட்டை இதெல்லாம் கொடுக்கணும். பாலே கொடுக்க முடியாது. நீ நம்மள பாலே குடிச்சு வளர்ந்துருக்குமா? இல்லையா, சொல்லுங்க இல்லையா. அதனால தேவனுடைய வார்த்தை பால் போன்றது. நம்ம குழந்தையா முதல் ரட்சிக்கப்படும் போது அப்படியே பழிப்போம், அது பால் போன்று இருக்கிறது. அதன் பிறகு கடினமான ஆகாரத்தை இல்லையா, சோத்திரம். 1 கொரிந்தியர் 3:1-2 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:1-2 நான் உங்களுக்கு கடினமான ஆகாரத்தை கொடுக்காமல் பாலை உன்னை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் குழந்தையாகவே இருக்கீங்க, சின்னம் இல்லையா, நீங்கள் குழந்தையாகவே இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? பாலை கொடுக்கிறேன், கடினமான ஆகாரம் கொடுக்காதபடிக்கு. இதே வசனம் எபிரேயர்ல 5வது அதிகாரத்தில் 11-14 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. அதனால நம்முடைய இருதயத்திலே என்ன பண்ணோம்? இந்த மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த வார்த்தையை நாம் உட்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை இல்லையா. நம்ம யோபு என்ன சொல்றாரு வசனத்தை குறித்து? அடிக்கடி சொன்னது உங்களுக்கு நெவர் ரிமைண்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். அது இல்லை, ஓகே. யோபு 23:12 என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன்னு சொல்றாரு இல்லையா. ஆகாரத்தை காட்டிலும், என்னுடைய சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நான் உட்கொள்ளுகிறேன் இல்லையா. அதை வாசிங்க 21:12. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரீபான லரபா ஷகரலபா லபரபதுனலபா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். glory to Jesus. சீக்கிரம். ஆமென், ஆமென். அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை அதிகமாய் சொல்லும். அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை படிங்க. ஆமென். அது உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றும், உங்களுடைய கவலைகளை மாற்றும். அதே உங்களுக்கு மருந்தாக இருக்கும், அதே உங்களுக்கு இன்பமாக இருக்கும், அதே உங்களுக்கு தேனாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இல்லையா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்திலிருந்து ரட்சித்தது வனாந்தரத்தில் அழிக்கவா வந்தார்? சொல்லுங்க, அழிக்கிறதுக்கா, கொல்றதுக்காக கொண்டு வந்தார். அவங்க என்ன சொன்னாங்க? இஸ்ரவேல் ஜனங்க, எங்களை இந்த வனாந்தரத்தை கொல்வதற்காகவா எங்களை எகிப்திலிருந்து, அங்கேயே நாங்கள் இருந்து சாப்பிட்ருமே, அங்கேயே செத்து போயிருப்பேன்றான் அவன். பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் பேசாதே படிக்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் யெகோவா ஜாயிரே. அவரே யெகோவா ஈரேவா இருக்கிறார். நம்மளுக்கு தேவையான அனைத்தையும் அவர் பார்த்து கொள்ளும் தேவனாக இருக்கும் பொழுது இல்லையா, அவர் ரட்சித்த தேவன், வனாந்தரத்தை நடத்தின தேவன், சிவந்த சமுத்திரத்தை கடந்து வர பண்ணின தேவன், அவர்கள் எல்லாவற்றையும் செய்தவர் இல்லையா. அவர் யெகோவா ஈரேவா இருந்தார் இல்லையா. அவர் என்றைக்கும் அவர் யெகோவா ஈராவாகவே நம்முடைய வாழ்வில் இருப்பார். ஆமென். தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீர் யெகோவா ஈரேவா இருக்கிறார், அவர் சொன்னா போதும். ஆனால் நீர்தான் என் தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற தேவன் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு யெகோவா ஈராவா இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அன்று வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டே வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த தேவன், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின யூத ஜனத்திற்கு அவர் என்ன பண்ணாரு? வனாந்தரத்திலே அவர் போஷித்தார். 5000 பேரை போஷித்தார் இல்லையா. 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்தார். 12 கூடை நிறைய எடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் மீதம் எடுக்க செய்ய உதவி செய்கிற தேவன் இஸ் யெகோவா ஜாயிரே. அவர் பட்டினியா போடுவதில்லை இல்லையா. 5000 புருஷர்கள், மனைவிகள், பெண்கள், பிள்ளைகள்லாம் இருந்தார்கள். ஆண்டவர் போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா. மீதம் எடுக்க வைக்க தேவன். ஹல்லேலூயா. அது பாதுகாக்க வைக்கணும். ஹல்லேலூயா. அந்த மன்னாவை ஆண்டவர் அங்கே மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதை எடுத்து என்னது?
ஆமென். அந்த ஒரு கலசத்தில் வைத்து வைக்கணும். எதற்காக? ஞாபகார்த்தமா பின்வரும் சந்ததியை அறிந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் என் முற்பதாக்களை என் தேவன் எப்படி யெகோவாராய் இருந்து எல்லா தேவைகளும் அற்புதமாய் சந்தித்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக அந்த கலசத்தில் வைத்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணோம்? பின்வரும் சந்ததிக்காக நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? அங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் யெகோவா ஈரே உன் தேவைகளை சந்திப்பார், அவனுடைய குறைகளை மாற்றுவார், ஆளே உன்னை எல்லாவற்றிலும் அவர் உயர்த்துவார், சிறப்படைய செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதான் பார்க்கிறோம் இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னாவாக இருக்கிறார். அந்த மன்னாவை ஒவ்வொரு நாளும் அதை ருசி பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியம், எல்லாரும் பிரியமாய் நடப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி, ஆண்டவர் இல்லையா. அந்த வெற்றி பவனியை குறித்து நாம் பார்த்தோம். மலை மேல் உள்ள பட்டணமாய் நம்மை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். உப்பாக இருப்பதற்காக, வெளிச்சமாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒவ்வொரு நாள் மன்னாவை டெய்லி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தேனில் இனிமையாக இருக்கும். அதுவே நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சியை தரும். அதுவே நமக்கு ஔஷதமாக இருக்கும் என்று நான் பார்த்தோம். ஆளர் இயேசுவே வார்த்தை, அவரே மன்னாவாக இருக்கிறார். நானே வானத்திலிருந்து வரங்கின அப்பம் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து அவள் மரித்து போனது போல நாமும் நித்திய ஜீவனை எழுந்து போடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படியே நம்ம செய்வோம். தியானம் வாசிப்போம், தியானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதன்படி நம்ம செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், செழிப்பை அடைவோம். ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் யெகோவா ஈராவாகவே அவர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்களை எதற்காக ஒரு டெஸ்ட் பண்ணுறாருன்னா, அவர்கள் நிலைத்திருக்கிறார்களா, என் அன்பிலே நிலைத்திருப்பார்களா என்று கூட அநேக நேரங்கள் அவர் சோதித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அன்பிலிருந்து நாம் விலகாதபடிக்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு அவருக்கு பிரியமாய் நடப்பது அவசியமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை அந்த வனாந்தரத்திலே அங்கு வெளிப்படுத்தினார். ஆமென், தேவனுடைய மகிமையை அவர் கண்டார்கள். அப்பொழுது நாம் டெய்லி நம்ம அவருடைய மகிமையை காண முடியும், வேதத்தின் மூலமாக காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 20 லட்சம் இல்லையா ஜனங்கள், 20 லட்சம் ஜனங்களுக்கு 40 வருஷம் ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் 2 லிட்டர் ஒவ்வொரு நாளைக்கும் அவர் எவ்வளவோ ஆண்டவர் இல்லையா, ஆண்டவர் எப்படி அதிசயமாய் அவர் செஞ்சார் இல்லையா. பரலோகத்திலிருந்து அவளுக்கு அப்பத்தை அனுப்பி இல்லையா, சோத்திரம். எல்லா ஜனத்துக்கும் எல்லா நாட்களும் ஹல்லேலூயா, சோத்திரம். அவளுக்கு தேவைகளுக்கு மிஞ்சிய ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தார் என்று அவர் திருப்தியாக சாப்பிடுவதற்கு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா. 20 லட்சம் மக்கள், ஹல்லேலூயா, சோத்திரம். எவ்வளவோ ஆண்கள் பெண்கள் எவ்வளோ பேர் இருந்தார்கள். அவர்களுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இல்லையா 1 ஓமர் 2 லிட்டர் அளவு ஒவ்வொரு நாளுக்கும் அவர் கொடுத்து வந்தார் இல்லையா. அந்த தேவன் யெகோவா ஈரேவா இருக்கிறார். 40 வருஷம் அவர்களை போஷித்தவர் நம்மையும் ஒவ்வொரு நாளும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், கானான் தேசத்தில் நுழைகிற வரைக்கும் ஹல்லேலூயா அங்கே வனாந்தரத்தில் அதுக்கு முன்பு அவர்கள் மன்னாவை பார்க்கவில்லை. ஆனால் கானான் தேசத்திலே நுழைந்த பிறகும் அதன் பிறகு மன்னாவை அவர்கள் பார்க்கவில்லை. ஆண்டவர் அற்புதமாய் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பசியாய் இருந்த ஜனங்களுக்கு தேவன் வானத்திலிருந்து தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அங்கே யூதர்கள் அங்கே இயேசுவை பின்பற்றின ஜனத்திற்கு பசியாய் 3 நாள் பசியாக இருந்தார்கள். அவள் அப்பத்தினாலே போஷித்தார். அதே இயேசு நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க. நானே ஹல்லேலூயா ஜீவ அப்பம் என்று சொன்னவர், நானே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள அப்பம் என்று சொன்னவர் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அப்பமாய் மாறுவாராக. அவர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா என்ன சொன்னார்? மறைவான ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு மறைவான மன்னாவை நான் தருவேன். அந்த மறைவான மன்னா யாரு? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பரலோகத்திலே போகும்போது அவரை நேருக்கு நேரம் காண போறோம். ஃபேஸ் டு ஃபேஸ் we are going to see Jesus, the word, the manna, the real manna, Jesus in heaven. Amen, hallelujah. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவனோ அவன் பரலோகத்திலிருந்து இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் இயேசு கிறிஸ்துவை, அந்த மன்னாவை, மறைக்கப்பட்ட மன்னாவை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்ம காண போகிறோம். ஹல்லேலூயா. அதற்காக பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரே யெகோவா ஈரேவா இருக்கிறார். எல்லாருடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். லீஷந்தரலபலபலபா ஓரிபலபா கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிபனலபா
ஓ க்ளோரி, இயேசுவின் நாமம். மாலையில பாருங்க, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனிதான நாமம், இன்ப நாமம். ஆமென், ஹல்லேலூயா. நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இல்ல தேனினிமையிலும் இயேசுவின் நாம் பாடுங்க. தேனினிமையிலோ இயேசுவின் நாமோ திவ்ய மதுரமாமே. நாடி ஓடிய வருவாய் தினமோ நீ மனமே. தேனினிமையிலோ இயேசுவின் நாமோ திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமோ நீ மனமே. ஆமென், ஹல்லேலூயா. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. அவே தேனினிமையிலோ இயேசுவின் நாமோ திவ்ய மதுரமாமே. ஆமே. Sweet Jesus, what a wonder you are. You are brighter than the morning star. Sweet Jesus, what a wonder you are. You are brighter than the morning star. You are fairer, much fairer than the lily grows the valley. We are precious, you are most precious than gold. Amen. Hallelujah. You are precious. Hallelujah. More precious than gold. Amen. பொன்வெளியை காட்டில் நீ விலையேறப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் இனிமையானவர். ஸ்வீட் ஜீசஸ். ஆமென். இயேசு அவர் இனிமையானவர், இன்பமானவர். ஆமென். ஹல்லேலூயா. தமிழ் தெரியுமா அது? ஸ்வீட் ஜீசஸ் பாடுங்க. எஸ், ஓகே. ஹல்லேலூயா. ஸ்வீட் ஜீசஸ், what a wonder you are. You are brighter than the morning star. ஆமென். விடிவெளியை காட்டிலும் அவர் ஹல்லேலூயா பிரகாசிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. விடிவெளியை காட்டிலும் அவர் பிரகாசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, அவர் மிகவும் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, அங்கே லில்லியை காட்டிலும் இல்லையா, லிலி புஷ்பத்தை காட்டிலும் சிறந்தவர். ஓ பொன்வெளியை காட்டிலும் அவர் மிகவும் வெளியேற பெற்றவராயிருக்கிறார். ஆமென். அந்த தேனை போன்ற மதுரமாக இருக்கிற அந்த வார்த்தை இயேசுவை, மன்னாவை ஹல்லேலூயா டெய்லி புசிப்போம். மலையில் உள்ள பட்டணமாய் நாம் பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்கள் அதை காணட்டும், தேவனை மகிமைப்படுத்தட்டும். கடைசியா ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் மறைவான மன்னாவை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:17 சொல்லியிருக்கிற இயேசு கடைசியாக சொன்னார், நான் உனக்கு மறைவான மன்னாவை தருவேன். இல்லையா? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஒவ்வொரு சபையும் குறித்து அவர் சொல்லிக்கிட்டே வராரு. ஜெயங்கொள்ளுகிறவனோ பெர்கமு சபையை பார்த்து சொல்லுகிறார், ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, நாம் we are going to see Jesus, hallelujah, face to face in the hallelujah in heaven. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மறைவான மன்னா அந்த இயேசு. ஆமென். நம்ம விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்வோம், அவர் வழியில நடப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமென்.